உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே கருஞ்சீரகம் மெடிசனாக இருக்குது. ஸோ இப்போ கருஞ்சீரகத்தை 30 நாளைக்கு ஒருத்தவங்க கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கருஞ்சீரகம் யார் யார் எடுக்கலாம், யார் யார் எடுக்கக்கூடாது, இது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அடினோமயோசிஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க தாராளமாக கருஞ்சீரகம் எடுக்கலாம். ஸ்பெஷலாக ஃபேட்டி லிவர், இப்போ வெயிட் லாஸ்க்கு, கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு, ஃபேட்டி லிவருக்கு இந்த கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 100 கிராம் கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். இப்போ 20 கிராம் அதில் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த கருஞ்சீரகம் தைலமாக யூஸ் பண்ணலாம். ஃபேட் கரைச்சி வெளியேற்றும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பட்டை யூஸ் பண்ணுவாங்க. பட்டை கஷாயமாக குடிப்பாங்க, பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. கருஞ்சீரகத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது இது பெஸ்ட்டு லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை கரைக்கும். தலையில் டேண்ட்ரஃப்னால நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம கருஞ்சீரகம் தான். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது பொதுவாக நம்ம எல்லாருமே இப்போ ரொம்ப பாப்புலராக கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். பட் இந்த கருஞ்சீரகம் எதுக்காக எல்லார் வீட்லையும் இருக்கணும் அப்படின்றது இன்றைக்கி நம்ம சித்தா டாக்டர் நித்யா நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கருஞ்சீரகம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் மேம்? எல்லார் வீட்லேயும் நிறைய மூலிகைகள் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா? மிளகு இருக்கும், சீரகம் இருக்கும், சோம்பு இருக்கும், கிராம்பு, ஏலக்காய். ஸோ அதனோட கருஞ்சீரகம் இருக்கணும். ஸோ எதற்காக இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே கருஞ்சீரகம் மெடிசனாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இப்போது கேன்சருக்கான ஒரு மெடிசனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபீவரா அதுக்கான மெடிசனாக இருக்கட்டும், இல்லை நமக்கு நாட்பட்ட லிவர், கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, மூட்டு வலிகளோ, வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துலேயுமே கருஞ்சீரகம் ஒரு முக்கிய மருந்தாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாத மருந்துகள் ரொம்ப குறைவு. அப்போ கருஞ்சீரகம் நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை நாட்கள் யார் யார் எப்படி சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய விதிமுறைகளை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம கருஞ்சீரகம் எடுத்துக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் உடலில் சால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கருஞ்சீரகத்தை 30 நாளைக்கு ஒருத்தவங்க கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கருஞ்சீரகம் யார் யார் எடுக்கலாம், யார் யார் எடுக்கக்கூடாது, இது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கன்சீவாக இருக்கிறோன்னா அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைங்க எனக்கு பாடி கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறது வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அப்போது ஏற்கனவே நமக்கு பாடி ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கருஞ்சீரகத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைங்க எனக்கு பைல்ஸ் இருக்குது, இல்லை ஃபிஸ்டுலா இருக்குது, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற மூலிகையோடு சேர்த்து அதை எடுத்துக்கலாம். அதுவும் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, எனக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா லேடிஸ்க்கு. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அடினோமயோசிஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க தாராளமாக கருஞ்சீரகம் எடுக்கலாம். ஸ்பெஷலாக ஃபேட்டி லிவர். இன்றைக்கி நிறைய எக்கச்சக்கமான நபர்களுக்கு திடீர்னு பார்த்தா நார்மலாக இருக்கீங்க, நார்மல் வெயிட் தான் இருக்குது, அப்புறம் எப்படி எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு பார்ப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும், அதனோடு சேர்ந்து ஃபேட் அதிகமாகிறதுனால இந்த கண்டிஷன் வருது. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குது, பாடி வெயிட் போட்டுடுச்சு, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்காக நம்ம கருஞ்சீரகத்தை ஒரு 30 டேஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கேப் விட்டுருணும். கண்டினியூஸாக எடுக்க வேண்டாம். ஸோ மேபி நமக்கு உடலில் ஹீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க இந்த கருஞ்சீரகம் எப்படி எடுக்கலாம்? நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கணும். ஸோ கருஞ்சீரகம் தனியாக எடுக்க வேண்டாம். கருஞ்சீரகத்தோடு என்னென்ன மூலிகை சேர்க்கணுன்றதும் நான் சொல்கிறேன். இப்போ வெயிட் லாஸ்க்கு, கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு, ஃபேட்டி லிவருக்கு இந்த கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 100 கிராம் கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். 20 கிராம் அதில் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும்.
20 கிராம் சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ அதனோட கார்ப்புத்தன்மையும் வெப்பத்தன்மையும் இந்த 2 மூலிகையும் பேலன்ஸ் பண்ணும். அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சாதாரண மூலிகை கிடையாது இல்லையா? ஸோ இதுவுமே நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அப்போ 3 மூலிகையும் இந்த காம்பினேஷனை நம்ம எடுக்கும்பொழுது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம உடலில் கிடைக்குது. ஸோ ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த பால்பிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நெஞ்சில் வந்து ஒரு படபடப்பு இருக்குங்க, திடீர்னு யாருன்னா என் பேரை சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு பயமாக இருக்குது, அந்த ஆன்சைட்டி ஃபியர் அது குறையிறதுக்கும் ஃபேட் நல்லா கரையிறதுக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த பவுடரை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் நம்ம குடிச்சிட்டே வரணும். ஸோ இது வந்து பிஃபோர் ஃபுட்டே எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபுட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ காலையிலையும் நைட்டும் இந்த கருஞ்சீரகம், ஏலக்காய், சீரகம் இந்த பவுடரை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் கண்டினியூஸாக ஒரு 30 டேஸ் எடுத்துகிட்டு. ஆனால் இது எடுக்கிறப்போ நம்மளுடைய டயட் ஹேபிட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதோ இல்லை கார்ப்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்டு, நான்வெஜ் சாப்பிட்றது, இந்த எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபைபர்ஸ் நிறைய எடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 3 kgs வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ கருஞ்சீரக பொடியாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொன்னீங்க. கருஞ்சீரகத்துக்கு வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குது மேம்? ஸோ இந்த கருஞ்சீரகம் தைலமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தைலமாக, கஷாயமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தைலம் அப்படின்னு சொல்கிறது கருஞ்சீரக எண்ணெய்னே கிடைக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த கருஞ்சீரக எண்ணெய் நிறைய நோய்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் முக்கியமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பாருங்கள், தலையில் வந்து டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃப்னால நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து கருஞ்சீரகம் தான், கருஞ்சீரக எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா கருஞ்சீரக எண்ணெய் ஒரு 100 ml 50 ml கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். நிறைய பேருக்கு அது ஸ்கேல்பில் வந்து ஒரு இச்சிங் வரதுக்கோ இல்லை பர்னிங் சென்சேஷன் வரதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணால் 100 ml 100 ml கருஞ்சீரகம் எண்ணெய் இருக்குன்னா 50 ml கோகோனட் ஆயில். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளைமேட்டில் எல்லாருக்குமே டேண்ட்ரஃப் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரக எண்ணெய் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்ம பாடியில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இச்சிங் இருக்கும், அர்டிகேரியா ப்ராப்ளம் இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதுக்கு எல்லாமே இந்த கருஞ்சீரக ஆயிலும் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த அடி வயிற்றில் தொப்பை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த கருஞ்சீரக ஆயில். ஸோ நம்ம அடி வயிற்று சதைகள் குறையிறதுக்கு இந்த கருஞ்சீரக ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணால் டெய்லி நைட்டு, ஸோ நைட் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து லோயர் அப்டமனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து லேடிஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இதுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கருஞ்சீரக எண்ணெயோட கொஞ்சமாக நம்ம வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோயர் அப்டமனில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வரணும். ஸோ இது மசாஜ் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகிறது இல்லை தொப்பை குறையிறது மட்டும் கிடையாது. ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும் இல்லைங்களா, அதுவோ இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த கட்டிகள் எல்லாமே கரையிறதுக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபேட்டி லிவருக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது சொன்னீங்க. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கவங்க கருஞ்சீரகத்தை எப்படி மேம் கன்சியூம் பண்ணணும்? ஸோ இந்த கருஞ்சீரகம் எப்படி கன்சியூம் பண்ணால் இந்த ஃபேட்டி லிவர் என்ன கிரேடில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ கிரேட் 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, இல்லை ஏற்கனவே நம்ம வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது எந்த ஹேபிட் இருந்ததுனால நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அப்போது இது ஒரு 30 டேஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன ஆகுனா லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சிம்பிளாக இந்த கருஞ்சீரகம் இருக்குது இல்லைங்களா, இந்த கருஞ்சீரகத்தோட சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 100 கிராம்ஸ் கருஞ்சீரகம். அதுக்கப்புறம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை 20 கிராம்ஸ். ஜென்ரலாகவே லவங்கப்பட்டை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும், ஃபேட் வந்து கரைச்சி வெளியேற்றும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த பட்டை யூஸ் பண்ணுவாங்க. பட்டை வந்து கஷாயமாக குடிப்பாங்க, பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. கருஞ்சீரகத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது இது வந்து பெஸ்ட்டு லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வந்து கரைக்கும். ஸோ கருஞ்சீரகம் 100 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பட்டை வந்து 20 கிராம்ஸ், சீரகம் 20 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது 3மே சேர்த்து நம்ம கஷாயமாக குடிக்கணும்.
ஸோ கஷாயமாக அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி குடிக்கணும். ஸோ காலையில் இது எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வரணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணினோம், கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹனி எதுக்காக அப்படின்னா, ஸோ இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும், காரமாக இருக்கும். ஸோ அசிடிட்டி வராமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். எம்டி ஸ்டமக்கில் குடித்தா எனக்கு அசிடிட்டி வருதுன்னு சொல்கிறவங்க ஃபுட்டு எடுத்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் மார்னிங் நைட்டு ஸோ ரெகுலராக இதை குடிச்சிட்டே வரும்போது ஃபேட்டி லிவர் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரக சூரணம்னே சித்தா மெடிசன்ஸில் இருக்குது. இந்த கருஞ்சீரக சூரணமில் இந்த கருஞ்சீரகத்தோடு சேர்த்து என்னென்ன மூலிகை இருக்குன்னா சீந்தில் சேர்த்துருப்பாங்க. சீந்தில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையிறதுக்கு, சுகர்னால நிறைய பேருக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். காலில் வந்து ஒரு மதப்பு இருக்கிறது, எனக்கு வந்து ஒரு சென்சேஷனே தெரியலன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இந்த கருஞ்சீரகத்தோட சீந்தில் சேர்ந்துருக்கும். வாய்விடங்கம் சேர்ந்திருக்கும், அதிமதுரம், அக்ரஹாரம், இந்த மூலிகை எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கருஞ்சீரக சூரணம். ஸோ சுகர் இருக்கிறவங்க இதை வந்து மார்னிங் நைட்டு ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். ஒரு 2 கிராம்ஸ் அளவுக்கு கருஞ்சீரக சூரணமை மார்னிங் நைட்டு ஹாட் வாட்டரில் குடிச்சிட்டு வரலாம். இது ஏதாச்சும் ஏஜ் குரூப் இருக்கா மேம்? இந்த ஏஜில் இருக்கவங்க இதை எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி? ஸோ பொதுவாக கருஞ்சீரகம் வந்து அடல்ட்ஸ் எடுத்துக்கலாம், கிட்ஸுக்கு கொடுக்கலாம். பட் ஹீட் ஆகுதா பாடி வந்து கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ ஸ்பெஷலாக பீரியட்ஸ் டைமில் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து சகல நோய்களையும், மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் குணமாக்கும்னா அது கருஞ்சீரகம். ஆனால் இது வந்து வெப்பத்தன்மை இருக்கிறதுனால இந்த பீரியட்ஸ் டைம்லையோ இல்லை ப்ரெக்னென்சி டைம்லையோ இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி கருஞ்சீரகம் நம்ம சொன்ன ஃபார்மில் எடுத்துக்கிட்டே வரணும். ரெகுலராக எடுத்தாலும் ஒரு 25 days 30 days எடுத்துகிட்டு ஒரு 15 days கேப் விட்டுணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த ஃபேட்டி லிவருக்குலாம் கண்டிப்பாக ஒரு 1 monthலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லி லைஃப்பில் ஒருத்தங்க எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கருஞ்சீரகம் எடுத்துக்கணும்? ஸோ ஒரு நாளைக்கு 3 to 4 grams. இப்போ நம்ம சொன்ன பவுடர்ஸே பார்த்திங்கன்னா மார்னிங் 2 grams எடுங்க, ஈவினிங் 2 grams எடுங்கன்னு சொல்கிறோம். அதில் வந்து கருஞ்சீரகம் மட்டும் தனியாக இல்லை, அதில் சில ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஹெர்ப்ஸே வந்து 2 grams எடுக்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ டோசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 grams தான், அதை விட அதிகமாக தேவைப்படாது. ஸோ இது ரெகுலராக எடுக்க நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கோல்டு காஃப் வராது, மைக்ரைன் சொல்கிற ஒத்த தலைவலி வராது, ஸ்கின் ப்ராப்ளம், ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே குறையிறதுக்கு கருஞ்சீரகம் ஒரு பெஸ்ட்டு மூலிகைன்னு சொல்லலாம். ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கருஞ்சீரகம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக மேம் இருக்கும்? இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், பிம்பிள்ஸ் வந்து அது அப்படியே டாட்டாக நமக்கு ஃபேஸில் வந்துடும். ஒரு சிலருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே நம்ம கருஞ்சீரக தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருஞ்சீரக தைலம் அப்படின்னு சொல்கிறது கருஞ்சீரக எண்ணெயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். என்னென்னா இதில் சில ஹெர்ப்ஸும் ஆட் பண்ணுவாங்க. இதில் நன்னாரி இருக்கும், மஞ்சட்டி இருக்கும், சில இடங்களில் சந்தனம் சேர்த்து இதை செய்வாங்க. இதனோட கருஞ்சீரகம் இருக்கும். ஸோ இது எல்லாமே கஷாயமாக காய்ச்சி வடித்து இந்த கஷாயத்தில் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி திரும்பவும் காய்ச்சுவாங்க. ஸோ அது வந்து ஃபேஸ்க்கு நல்லா ஒரு க்ளோ இருக்கும். இப்போ சன்லைட்டில் போயிட்டு வராங்கன்னா அப்போ நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் வரணும்னா ஃபேஸ்க்காக இந்த கருஞ்சீரக தைலமும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த 5 பிரச்சனைகள் மேம் சொல்லுவீங்க? இப்போ நம்ம பார்த்த எல்லாமே சொல்லிடலாம். டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குன்னா கருஞ்சீரகம் எண்ணெயாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் வந்து நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னா கருஞ்சீரக தைலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம சொல்லவே வேண்டாம், வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருஞ்சீரகம் பவுடராகவோ இல்லை டீ மாதிரியும் குடிச்சிக்கலாம். டீ அப்படின்னா நம்ம எந்த பவுடரும் ரெடி பண்ண வேண்டாம். 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்து போட போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, சின்ன பீஸ் வந்து நம்ம பட்டை சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஹனி மிக்ஸ் பண்ணி காலையில் கருஞ்சீரகம் டீ மாதிரியும் குடிச்சிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு கருஞ்சீரகம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஸோ ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமாக ஃபேட்டி லிவர், நம்ம பாடியில் வந்து எங்கேயாவது கட்டிகள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க,
யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சொல்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன், அந்த கட்டிகளை கரைப்பதற்கு, கொழுப்பு கட்டிலாம் இருக்குது பாருங்கள், லிப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கங்கே எனக்கு வந்து கொழுப்பு கட்டி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிப்போமா கரையிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் இன்டர்னலாகவும் நம்ம சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கருஞ்சீரகம் வந்து எதுக்காக எல்லார் வீட்லேயும் இருக்கணும், அண்ட் இந்த 30 நாள் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உடலில் கிடைக்கும் அப்படின்றது ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லா கேள்விகளுக்கும் அருமையாக பதில் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.